செய்திகள் தொடரும். சட்டப்பூர்வமாக மது வளர்ந்து பெற்ற கொலை வெற்றியை குடும்பத்தால் நேரடி விபரம். ஆசையாக சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட பார்த்தவருக்கு பச்சை இறைச்சியை பார்சல் பண்ணி துர்நாற்றம் அடிக்கும் என்று கடைக்காரனுடன் சண்டை பிடித்தார். தூங்கிக் கொண்டு இருந்தவரின் டெலிபோன் பணத்தை ஒரு வெறி நாய் ஒன்று கொண்டு போனது என்று தெரியப்பட்டு காசு கிடைக்காது என்று தெரிந்து கவலைப்பட்ட உறுப்பினர். வெளிநாட்டு செய்திகள் தொடரும். பாடசாலை படிக்கப்பட்ட மாணவனோடு கெண்டில் வேலை செய்த ஒரு இளைஞரும் 2 பேரும் காணல் என்ற ஆர்வலமாக தேடி தெரிஞ்ச போலீசார் 16 வீட்டில் பூட்டை உடைத்து உள்ள போன ஒரு இளைஞர் 27 வயசு இளைஞர் கைது. நடிகை ஒருவரை போலீசார் வலை வீசி தேடிய நடிகை கஸ்தூரியை கைது செய்த காட்சி. இதன் பின்பு தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக இந்த முறை அதிக மக்கள் தங்கத்தை வாங்கினர் என்று இது ஸ்ரீலங்காவை இந்தியா எதுக்காக துரோகி நாடு என்று பச்சை குட்டியது. இதனை தொடர்ந்து வாங்குவோம். உள்நாட்டு செய்திகளை பார்ப்போம். அன்கால பகுதி 2015 இலங்கைக்கு வந்த மலையாள இந்தியர்களை போராட்டம். இலங்கையில் பாலம் உடைந்தனால் நிரந்தரமாக தங்கப்பட்ட அந்த இந்தியாக்களை இலங்கைகள் ஒரே மொழி சிங்கள மொழிந்து அந்த டைமில் இது செய்த நாள். அந்த காலகட்டத்தில் போராடிய இந்தியர்களை பெண்களை அநியாயம் செய்த 2 லட்சம் மக்கள். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருந்து இந்தியாவை எப்படியா ஆளணும்னு நினைக்கும் போது அது ரஷ்யா இந்தியாவுக்கு உதவினது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை எதிர்த்து கொண்டு இருந்த அமெரிக்கா போன 2 நாடுகளுமே நட்பு நாடாக சேர்ந்தது. அப்போது பாகிஸ்தான் இன்னமும் இந்தியாவுக்கு எதிரி நாடாக இருந்தாலும் உங்கள் ரஷ்யாவோட நட்பு நாடாக மாறிக்குமா? இன்னொன்று சீனா, இந்தியா, ரஷ்யா 3 நாடும் சேர்ந்தா 3ஆம் மகா யுத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க என்று சொல்லி 3 நாடும் ஒரே கண்டத்தில் இருப்பது சரியா? இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த ரவுண்டுக்கு இருக்க எல்லா நாடுகளும் ஒரே நாடு தான். இது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு இல்லை, இது ஒரே பேர் உள்ளது. இதுக்குள்ள பேரை பாருங்க, கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மாதிரி நினைக்கும் போது அந்த இந்தியாவுக்கு ரஷ்யா எப்படி போன ஈரான் துணையோடு போனது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள். இலங்கை உள்ள பொதுமக்கள் அதுவும் அப்பாவி தமிழ் மக்கள்கள் மேல் குறிவைத்து அடித்த LTT இராணுவம். அது மட்டும் இல்லாமல் பிரபாகரனை கடைசி நேரத்தில் கொண்டு இருந்தாலும் அவங்களை தேடி வேட்டையாடினை ஸ்ரீலங்கா இராணுவம். எதுக்காக வேண்டி தமிழாக்கள் மொழியை அவங்க இது செய்து கொண்டு இருந்தார்கள். கிடைக்கும் வெளிநாட்டு உதவிகள் கிடைக்காமல் விட்டதனாலே பிரபாகர தோல்விக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் 2 லட்சம் மக்கள்களை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் விட்டாலும் இன்னொரு பக்கம் இலங்கையை விட்டு ஓடின தமிழ் மக்கள். அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தால் இராணுவத்தால் கேவலப்பட்டு துன்பப்பட்டு செத்த இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இந்த 2025 வந்த அரசியலத்தை குமாரத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். இதனை பின்னால் இலங்கை தங்கம் விலை குறைந்துள்ளதாகவும் மக்கள் அதிகமாக கூட்டம் வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது.
தங்கங்கள் அது விலை நல்லாவே குறைந்துள்ளது என்றும் தகவல் நிச்சயமாக இது இந்தியாவில் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவால் இப்போ ஸ்ரீலங்கா துரோகி நாடு என்று மெச்சம் கூறப்பட்டிய காரணமே அவங்க இந்த 2 லட்சம் வந்து இந்துக்களின் தங்க வந்த தமிழ் மக்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் இலங்கை துரோகி நாடு என்று இந்தியா சொல்கிறது. இந்தியாவுக்கு இருந்து துரோகி என்ற பட்டத்தை ஸ்ரீலங்கா கண் மூடிப்படுமா? ஸ்ரீலங்கா துரோகி நாடு என்று சொல்கிற பச்சையை இல்லாமல் செய்யுமா? இந்த அனுரகுமார் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.